இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கு என்னுடைய ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒரு சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, அது மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களை நாங்கள் ஆனர் பண்ணுறோம். ஆமென். ஸோ தாய் என்றால் உயிரை கொடுப்பவள். ஆமென். உயிரை உருவாக்குற ஒரு ஜீவன் இல்லையா? ஆண்டவர் படைத்த படைப்பில் இந்த பெண்கள் அதுவும் தாய்மார்கள் ஜீவனை கொடுக்கிறவங்க. இந்த ஜீவனை கொடுக்கறது வேற யாராலையும் பண்ண முடியாது. ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த நாட்கள்ல அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த ஜெண்டரை மாத்துறாங்க. இல்ல சில பேர் இப்போ ஆண்களாக இருந்தவங்க பெண்களாக மாறாங்க, பெண்களாக இருந்தவங்க ஆணாக மாறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அமைப்பை பாருங்க, அவர் அசைன் பண்ணதை யாரும் மாற்ற முடியாது. ஸோ ஆண்டவர் பெண்களுடைய ஹார்மோன்ஸில், பெண்களுடைய அந்த படைப்பில் பெண்கள் மாத்திரமே உயிர் கொடுக்குற மாதிரி, பெண்கள் மாத்திரமே கற்பம் தரிக்கிற மாதிரி ஆண்டவர் படைச்சிருக்காரு. இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுடைய உறுப்புகளை மாற்றினாலும், பெண்ணை போல தோன்றினாலும் பெண் கிடையாது. ஏனென்றால் உயிர் கொடுக்க முடியாது, அவங்களால குழந்தையை பெற முடியாது. அப்ப ஆண்டவர் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமே கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம நேச்சுரல்ல பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல்ல பார்க்குறோம், அப்பதான் ஸ்பிரிச்சுவல் வரும். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் இருக்கிறது தான் நேச்சுரல்ல எக்ஸ்பிரஸ் ஆகுது. கண்களால் பார்க்குறோம் இந்த எக்ஸ்பிரஷன். இல்லை, இந்த உலகம் மலை இருக்குது, அழகான இந்த லேக்ஸ் இருக்குது, அழகான காடு. எத்தனை பேருக்கு லேக் பிடிக்கும்? இங்கே தண்ணி பிடிக்குமா? சரி, எத்தனை பேருக்கு காடு பிடிக்கும்? எத்தனை பேருக்கு மலை பிடிக்கும்? ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் முதல்ல வார்த்தை அனுப்பினது தான் நம்ம கண்களால் பார்க்குறோம். அதுதான் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் டு நேச்சுரல். ஓகே, ஸோ அதே போல தான் நாங்கள் நேச்சுரல் என்னத்தை பார்க்குறோம்? பெண்கள் கற்பத்தை தரிக்கிறாங்க, பிள்ளையை பெறுறாங்க. அதே போல ஸ்பிரிச்சுவலி பெண்கள் சபையில, குடும்பத்தில் நீங்க ஜீவனை கொடுக்குறீங்க. ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்க ஜீவனை கொடுக்குறீங்க. அதனால தான் பிசாசுக்கு உங்க மேல காண்டு. பிசாசுக்கு பெண்கள் மேல பயங்கர கோவம். ஏன் சொல்லுங்க? இந்த மனுஷங்க பாவம் செய்த அந்த நேரத்துல ஆண்டவர் சபிக்கிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் சபிக்கிறாரு. பெண்ணுக்கு ஒரு சாபம் விழுது பாருங்க. முதலாவது என்ன சொல்றாரு? நீ வேதனையோட நீ பிள்ளை பெறுவாய். ரெண்டாவது, உன்னுடைய ஆசை உன் புருஷனை கொண்டு இருக்குது. மூன்றாவது, உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான். அப்ப ஆண்டவர் படைக்கும் போது முதலாவது அவர் புருஷன் உங்களை ஆண்டு கொள்ற மாதிரி படைக்கல, உங்களை ஈக்குவலா வச்சிருந்திருக்காரு. வேதனை பாவத்தின் சம்பளம். ஆமென். அதே போல எங்களுடைய ஆசை முதலாவது ஆண்டவர் மேல இருந்தது. ஆனா சாபம் வந்ததுக்கு அப்புறம் புருஷன் மேல வந்துருச்சு. இல்ல, இது நீங்க தவறா எடுத்துக்க கூடாது. நான் சொல்லல உங்க புருஷனை போய் வெறுங்க அப்படின்னு நான் சொல்லல, சரியா? நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல அநேகருக்கு புருஷன் இருக்காங்க, இல்லாட்டிக்கு ஃபேமிலி இருக்குது. அதுவும் ஒரு விதமான விக்கிரகம் தான். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல யாருமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த பாவம் வந்த உடனே எல்லாம் ட்விஸ்ட் ஆகுது. ஆண்டவர் இடத்துல யார் வரா? புருஷன் வரா. அதுக்கப்புறம் அவன் ஆண்டு கொள்றான். அதுக்கப்புறம் வேதனையும் வருது. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் சபிக்கிறாரு. ஆனா சபிச்சுட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு. அந்த சர்ப்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கிறவன். ஹல்லேலூயா. ஸ்திரீயின் வித்து. அப்ப ஸ்திரீ இல்லாம வித்து இல்ல, ஸ்திரீ இல்லாம ஜீவன் இல்ல. ஆண்டவர் இந்த உலகத்துல அந்த மேசியாவை பிறக்க வைக்கிறதுக்கு அவருக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு பாத்திரம். யாரு? ஆண் கிடையாது, பெண் தேவைப்பட்டுச்சு, ஒரு தாய் தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. சோ அது பிசாசு தெரிஞ்சு அநேக செஞ்சுரிஸ், அநேக வருஷங்கள், அநேக யுகங்களாய் பெண்களை சித்திரவதைப்படுத்தியிருக்கான். ஆணை கொண்டு சித்திரவதைப்படுத்திருக்கான். அதுக்கு அடுத்தது பெண்ணை கொண்டே சித்திரவதை பண்ணியிருக்காங்க. பாருங்க, பிசாசுக்கு தாய் மேல கோபம்.
பிசாசுக்கு பெண் மேல கோபம். ஏனென்றால் ஆண்டவர் கடைசி நாட்கள்ல பெண்களை கொண்டு ஒரு தலைமுறை ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஒரு பரிசுத்தமான ஒரு தலைமுறையை ஆண்டவர் எழுப்ப போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது நீங்க நம்பலையா? முதலாவது நீங்க யோசிச்சு பாருங்க. மோசே வரதுக்கு முன்னாடி குழந்தைங்களை கொண்டாங்களா? கொண்டாங்கல்ல. நிறைய ஒரு பெரிய ஒரு ஜெனோசைட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அதே மாதிரி நடந்துச்சு இல்ல? குழந்தைங்களை கொண்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்களை கொண்டுட்டு இருக்காங்க. என்ன பேர்ல கொண்டுட்டு இருக்காங்க? அபோர்ஷன். யாரு வருவாங்கன்னு பயந்து கொண்டுட்டு இருக்காங்க? சொல்லுங்க. யாரு வர போறாங்கன்னு பயந்து கொண்டுட்டு இருக்காங்க? கடைசி கால தலைமுறை, கடைசி கால கர்த்தருடைய சேனை வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் வரப்போகிறது. அந்த கடைசி நாட்களின் சேனை எழுப்புவதற்கு தாய்மார்கள் ஆனருக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறோம் ஒரு விசேஷமான ஒரு தாய்மார் என்று நான் சொல்றேன், தாய்னு சொல்றேன். ஏனென்றால் அவங்களுக்கு பிள்ளை இருக்குது அப்படின்ட்டு ரெக்கார்டு இல்லை. ஆனா அவங்க இஸ்ரேலுக்கு ஒரு தாயா இருந்தாங்க. யார் தெரியுமா? தெபோராள். இந்த தெபோராள் என்கிற இந்த மனுஷி யார் அப்படின்னு பார்க்கலாம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 4ஆம் அதிகாரம். இதுல என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய பார்வையில பாவம் செஞ்சாங்க. அவங்க கொடூரமான விஷயங்களை செஞ்சாங்க. விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அருவருக்கிறது ஒரு விஷயம் விக்கிர ஆராதனை. அவர் அருவருக்கிற பாவங்கள்ல ஒரு விஷயம் விக்கிர ஆராதனை. இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை விட்டு தூரமா போய் அவங்க என்ன பண்ணாங்க? விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க, பாவங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆன்சிகித்தே அந்த பீரியட்ல நிறைய இந்த விக்கிரகங்கள் இருந்துச்சு, ஐடல்ஸ். இந்த இஷ்டார்ன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பால், எல்லாருக்கும் தெரியும் பாஹால், தமிழ்ல பாஹால். இந்த விக்கிரகங்களுடைய இந்த ஒரு தவறான விஷயம் என்னன்னா, இப்ப விக்கிரகத்தை ஆராதிச்சு போறது வேற விஷயம். ஆனா அந்த விக்கிரகங்கள் என்ன பண்ணும்னா பாவத்தை செய்ய தூண்டும். அவங்களுடைய ரிச்சுவலே ஒரு குழந்தைய நரபலியா கொடுப்பது, இல்லாட்டிக்கு விபச்சாரம் செய்வது, இல்லாட்டிக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அசிங்கமான அருவருப்பான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய செயலை பார்த்த ஜனங்க, யாவே ஆண்டவராகிய யாவே பார்த்த ஜனங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவரை விட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆண்டவர் அந்த செங்கடலை பிளந்தவர், மன்னாவை கொடுத்தவர், அந்த தேசத்தை கொடுத்தவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை கொடுத்தவரை அவங்க வெறுத்து அவரை விட்டு விலகி அவருக்கு எதிராக வாழ்ந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சரி, உனக்கு நான் வேணாமா? உன் பாவம் தான் வேணுமா? உன் பாவத்திடத்துல இருந்தே நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களுடைய சத்துரு கைகள்ல ஒப்பு கொடுத்துட்டார். அநேக நேரத்துல எங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு காரணமே நாங்க ஆண்டவர் இடத்துல ஒரு பாவத்தை வைக்கிறோம், ஆண்டவர் இடத்துல ஒரு விக்கிரகத்தை வைக்கிறோம், ஆண்டவருக்கு எதிராக நாங்க போகிறோம். ஆண்டவருக்கு எதிராக போனா, நீங்க உங்க அப்பா அம்மாக்கு எதிராக போனா அவங்க என்ன ஈன்னு சிரிச்சுட்டா இருப்பாங்க? நம்மை படைத்த ஆண்டவர், நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாமா இருக்கிற ஆண்டவர், அவரை விட்டு நீங்க தூரமாய் போனா அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்க அதுதான் பண்ணாங்க, ஆண்டவர் விட்டு தூரமா பண்ணாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? சரி, பிசாசு கையிலயும் உன்னை ஒப்பு கொடுக்குறேன், உன்னை போற அந்த இடத்துலயும் நான் உன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு விட்டுட்டாரு. அப்ப என்ன நடந்துச்சு? 20 வருஷமா சிசேரான்னு சொல்லி கானானிய ராஜாவுடைய சேனாதிபதி, அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு ஆண்டவர். இப்போ இவங்க என்ன பண்றாங்க? எப்பவுமே இந்த இஸ்ரேல் ஜனங்க இதான் வேலை, ஆண்டவர்கிட்ட போறது, அவரை விட்டு தூரமா போறது, அப்புறம் அவங்க பண்ற விஷயத்துடைய அந்த சம்பளத்தை அவங்க அனுபவிக்கும் போது திரும்ப ஆண்டவரே, நாங்களும் அப்படித்தானே பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேந்து விழுந்து கிடக்கும் போது ஆண்டவரே ஏன் இப்படி இருந்துச்சீங்க அப்படின்னு சொல்றது இல்ல? அப்போ ஆண்டவர் சொல்ல, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ரிஃப்ரெஷ் யுவர் மெமரி? நீ என்னெல்லாம் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க அதே மாதிரிதான் ஆண்டவர் விட்டு தூரம் போய்
அப்புறம் அவங்க 20 வருஷம் எடுத்துச்சு அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட திரும்ப கூப்பிடுறதுக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் அஸ், முடியல, நாங்க வணங்குற இந்த விக்கிரகத்துக்கு வல்லமை கிடையாதுன்னு 20 வருஷம் எடுத்துச்சு அவங்களுக்கு நோட்டீஸ் பண்றதுக்கு. இப்போ ஆண்டவர் அவங்க சத்தத்தை கேட்டு முதலாவது என்ன பண்றாரு, ஒரு தீர்க்க தரிசியை எழுப்புறாரு. தீர்க்க தரிசி நீ, ஒரு ப்ராஃபட்டஸ். அவள் தான் தெபோராள். தெபோராள் என்பவள், அவள் ஒரு மனைவி, ஷீ இஸ் அ வைஃப், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா அதே நேரத்துல அவ ஒரு நியாயாதிபதி, ஒரு ப்ராஃபட்டஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் ஏதாவது அட்வைஸ் வேணும்னா யார்கிட்ட போவாங்க? அவள்கிட்ட தான் போவாங்க. ஒரு பெரிச்சம்பள மரத்துக்கு கீழே அவள் அப்படியே உட்காருவா, ஹாயா அப்படி அந்த நாட்டாம உட்காருவாங்கல்ல, இல்லாட்டி எங்க ஊர் ஆயாலாம் உட்காருவாங்கல்ல, வெத்தலை பாக்கு போட்டுட்டு அந்த கைமுடி அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி. ஆனா இந்த இதில் வேற மாதிரி அவ உட்கார்ந்து இருக்கிறா. ஜனங்கள் அவளை தேடி வராங்க. பாருங்க, உங்க மேல அபிஷேகம் இருக்கும்போது ஜனங்க உங்களை தேடி வருவாங்க. உங்க மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கும்போது ஜனங்க உங்களை தேடி வராங்க. நீங்க போக தேவையில்ல, அவங்களும் உங்களை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. சோ இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, அந்த நாட்கள்ல பெண்களுடைய பேச்சே வெறுக்கிறவங்க, பெண்களை அவங்க கீழே நினைக்கிறவங்க, ஒரு பெண்ணின் பேச்சை தேடி, ஒரு பெண்ணின் அந்த அபிஷேகத்தை தேடி போறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை நோக்கி சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யும், இந்த ஆப்ரேஷன்ல இருந்து எங்களை விடுதலை செய்யும், அந்நிய இந்த ஜனங்க எங்களை உபத்திரவப்படுத்துறாங்க, இவங்களை விட்டு எங்களை விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி சொல்றாரு, நான் ஒரு மனுஷனை தேர்ந்து கொண்டிருக்கேன். யாரு? பராக். அவனை வச்சுதான் உங்களுக்கு விடுதலை வரணும். ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. உனக்கு நான் கட்டளையிடவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. உன் கையில நான் சிசேராவை, அந்த சேனாதிபதியை உன் கையில நான் கொடுத்து விட்டேனே, உன் சத்துருவை கொடுத்து விட்டேன் கையில. நான் ஆண்டவர் பராக்கை பார்த்து சொல்றாரு. ஆனா இந்த பராக் பாருங்க, பயந்து என்ன பண்றான், நீங்க, அதாவது தெபோராளே மேடம், நீங்க வந்தா மட்டும் நான் போறேன், நீங்க வந்தா மட்டும் போதும், அந்த மாதிரி நீங்க வந்தா மட்டும் நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த நாட்கள்ல ஒன் வெரி சேட் திங், அநேக இடங்கள்ல இந்த நாட்கள்ல பூரண புருஷரை பார்க்கிறது கஷ்டம். a healthy male, இப்போ ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் ஒரு லீடரா இருக்கணும், தைரியமா இருக்கணும். அந்த நாட்கள்ல ஆண்கள் போராட்டத்துக்கு போவாங்க, அந்த நாட்கள்ல ஆண்கள் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அந்த நாட்கள்ல ஆண்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த நாட்கள்ல எப்படியெல்லாம் ஆண்கள் இருக்கணும்ட்டு ஆண்டவர் படைச்சாரோ அதையெல்லாம் பிசாசு என்ன பண்ணிட்டான், ட்விஸ்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான், இந்த நாட்கள்ல ஆண்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, பொண்டாட்டி நீ வேலைக்கு போ, நான் எனக்கு உட்கார்ந்து சோறு போடுன்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் ஆண்கள், இன்னொரு பக்கம் சில ஆண்கள், நீ போற இடத்துக்கு போக மாட்டேன், நான் உன்னை லீட் பண்ண மாட்டேன், நீ என்ன லீட் பண்ணு அப்படின்னு இன்னொரு கூட்ட ஆண்கள். இன்னொரு கூட்ட ஆண்கள், நீ ஆணாயிரு நான் பெண்ணாயிரு அப்படின்னு. பிசாசு இந்த ஜெனரேஷனை ட்விஸ்ட் பண்ணிருக்கான், இந்த ஜெனரேஷனை அவன் பாய்சன் பண்ணிருக்கிறான். இன்னைக்கு சபைகள்ல எத்தனை ஆண்கள் இருக்கு, இன்னைக்கு சபைகள்ல கர்த்தருடைய அந்த ஊழியத்துல கர்த்தருக்காக நிற்கிறதுக்கு எத்தனை ஆண்கள். நீங்க நிறைய சபைகளை பாத்தீங்கன்னா அநேக பெண்கள் தான் இருக்குது, ஆனா ஆண்கள் எங்கே? Where are the men of God? இந்த பராக்கை போல அநேகர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க. அநேக ஆண்களை பிசாசு பொய்களை சொல்லி அவங்கள மடக்கி வச்சிருக்கான். தேவனுடைய வசனம் சொல்லுது, நீங்க அப்புறம் தெபோராளுடைய அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் 5வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா அதுல எழுதி இருக்குது, அந்த அந்த பட்டணத்துல இந்த லீடர்ஸ் யாருமே அவங்க யாரும் எதுவும் பண்ணலையாமா, அந்த பட்டணங்களே எம்டி ஆயிடுச்சாமா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துக்கிறதுக்கு, அவங்கள நடத்துவதற்கு யாரும் இல்லை அந்த இடத்துல.
இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரிடத்துல நடத்துவதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அவர் கவலைப்படுறாரு, என் ஜனத்தை நடத்த யாரும் இல்லைன்னு. என் ஜனத்தை லீட் பண்ணுவதற்கு, என் ஜனத்தை ஆண்டவரிடத்தை கொண்டு போவதற்கு நான் ஆணிடத்துல நான் கட்டளையிட்டேன். அவனை நான் தேர்ந்து கொண்டு அவனை நான் அபிஷேகம் பண்ண ஜனங்களை நடத்துவதற்கு. ஆனா இன்னைக்கு பாவத்துல விழுந்துட்டாங்க, அவங்க பிசாசுடைய பொய்கள்ல விழுந்துட்டாங்க. அந்த நாட்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்பதாக சர்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஃபேமிலியா இருப்பாங்க. பாருங்க, பிசாசு எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணிட்டான். பெண்களை ஆண்களா மாத்தி, ஆண்களை பெண்களா மாத்தி எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணிட்டான். ஆனா ஆண்டவர் மீண்டும் சபைகளுக்குள்ள ஆர்டரை கொண்டு வர நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. மீண்டும் ஜனங்களை கொண்டு வர நினைக்கிறாரு. அவர் நினைச்சால் அவருக்கு ஆணும் தேவையில்லை, பெண்ணும் தேவையில்லை, ஒரு கல்லே போதும். ஹல்லேலூயா. அவரை துதிக்க பாலகன் நாவினாலே ஆண்டவர் துதியை உண்டாக்குவாரு. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் யாரை எழுப்புறாரு? சரி, எந்த ஆணும் வரையிலையா? இஸ்ரேல்ல இருக்கிற அத்தனை லீடர்ஸ்லயும் அத்தனை பேரே யாரும் வரலையா? தெபோரா சொல்றா, நான் வாரேன், நான் வந்து நிக்கிறேன். பாருங்க அந்த பொம்பளைக்கு எவ்வளோ துணிச்சல்னு பாருங்க. நீங்க இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா சுத்துறீங்க, பெண்களை ஃப்ரீயா சுத்துறீங்க. அந்த நாட்கள் அப்படி கிடையாது. அந்த நாட்கள்ல பெண்களை வந்து அடிமைப்படுத்தின நாட்கள். அவங்களுக்கு எப்பவுமே கிளென்சிங் ரிச்சுவல் இருக்கும். அப்படின்னா அவங்க அருவருப்பாய் பார்க்கப்பட்டவங்க. ஆனா ஆண்டவர் அவங்களே எடுத்து பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றா, உன்னுடைய வெற்றி ஒரு பெண்ணின் கையால வரப்போகிறது. ஆண்டவர் உன்னுடைய வெற்றியை பெண்ணின் கையில கொடுக்க போறாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இது வந்து ஒரு பெருமைப்படுற விஷயம் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய விழுந்து போன கூடாரங்களை, உங்களுடைய விழுந்து போன குடும்பங்களை, உங்களுடைய விழுந்து போன பராக்குகளை ஆண்டவர் உங்களை மாதிரி தெபோராக்களை வச்சு எழுப்ப போகிறார். இதுதான் அதோடைய அர்த்தம். அநேக ஆண்கள் விழுந்தாலுமே கர்த்தர் அந்த ஆண்களை திரும்ப எழுப்புவதற்கு, அவங்களை சரியான பாதையில நடத்துவதற்கு தெபோராக்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல பெண்களை ஆண்டவர் எதுக்காக எழுப்ப போறார்னா, உடைத்த குடும்பங்களை, பிசாசு உடைத்த குடும்பங்களை ஆண்டவர் பெண்களை வச்சு திரும்ப போகிறாரு. ஹல்லேலூயா. பிசாசு உடைத்த சபைகளை ஆண்டவர் பெண்களை வச்சு, தாய்மார்களை வச்சு ஆண்டவர் எழுப்ப போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தெபோரா பயங்கரமா இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தேன். தெபோரா விட இன்னொருத்தி நல்லா பயங்கரமா இருக்கிறா. நீங்க அப்புறம் வாசிச்சீங்கன்னா, யாகேல் என்று சொல்லி ஒரு பெண். அவள் இஸ்ரவேல் பெண் கிடையாது. ஆனா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இந்த சிசேரா சேனாதிபதி பராக்கை விட்டு அவன் ஓடி போயிட்டான். ஓடி போய் அவன் ரெஃப்யூஜ் தேடுறான். எங்கேயாவது போய் நான் ஹைட் பண்ணணும், நான் எங்கேயாவது போய் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறான்? யாகேலுடைய வீட்டுக்கு போறான். ஏனென்றால் யாகேலுடைய புருஷன் வந்து அவனுக்கு சப்போர்ட். ஆனா இந்த யாகேல் பாருங்க, அவள்கிட்ட போய் அவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறான், ப்ளீஸ் என்னை கொஞ்சம் ஒழிச்சு வைங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னுடைய சேனையெல்லாம் போய்விட்டது, நான் வீக்காக இருக்கேன், எனக்கு ரெஃப்யூஜ் கொடுங்க, அடைக்கலம் கொடுங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை நோக்கி போகிறார். இவரும் ஓகே வாங்க மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு அவருக்கு போர்வையெல்லாம் கொடுத்து அவளுக்கு கொஞ்சம் அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ண விட்டு அவர் கேட்குறாரு, தாகமாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் ஷோ நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கல, பாலே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் மனுஷன் நல்லா குடிச்சிட்டான். பாலை குடிச்சிட்டு அப்படியே அப்பாடா, இங்கே யாரும் நம்மளை கொல்ல மாட்டாங்க, யாரும் நம்மளை தேடி வர மாட்டாங்க, இது நம்ம கூட்டாளி வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்து திடீர்னு டம்மன்னு ஒரு மண்டையில ஒரு அடி. பாருங்க, இந்த அஜித் ஸ்டைல மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு அடிக்கிற மாதிரி தெபோரால் இப்படி இருக்கான்னா அதை விட மேலான ஒரு பாருங்க. இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க மூத்த பெண்கள், மூத்த தாய்மார்கள் முன்னாடி போகும்போது பின்னால் ஆண்டவர் இன்னொரு சேனை எழுப்புவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராங் உமன் படைச்சார்னா, எழுப்பினார்னா, அந்த ஸ்ட்ராங் உமனுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்ட்ராங் உமன் எழும்பும். ஆமென். அதாவது ஆண்டவர் தனியாக உங்களை
போக சொல்ல மாட்டாரா? உங்களோட ஆண்டவர் ஒரு கூட்டாளியை அவர் எழுப்புவார். ஆமென். இந்த யாகேல் அதே மாதிரி தான். அவள் எதிரி கட்சியா இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனுக்கு அவள் பயப்பட்டாள். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அவள் அந்த கொல்ல திட்டம் போட்டுட்டாள். ஆனாலும் கொஞ்சம் பால் கொடுத்துட்டு கொண்டுட்டா. மனுஷன் பசிய கூடாதுன்னு சொல்லிட்டு பால் கொடுத்துட்டு கதையை முடிச்சிட்டா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெபோராள் எங்கே உட்கார்ந்துருப்பாள் அப்படின்னா, பெத்தேல் என்கிற இடத்துக்கும் ராமா என்கிற இடத்துக்கும் நடுவில் எஃப்ராயிம் மவுண்டில் இருப்பாள். எத்தனை பேருக்கு தெரியும் பெத்தேல் எப்படி உருவாச்சு அப்படின்னு? யாக்கோபு ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலை உருவாக்கின இடம். ஹல்லேலூயா. ஆண்டவர் விஷன் கொடுத்த இடம் பெத்தேல். இந்த சைட்ல பெத்தேல், இந்த சைட்ல ராமா. இந்த பெத்தேல் ராமானா ராமா அந்த ராமா கிடையாது, இது இந்த ராமா, இப்ரே ராமா. ஓகே. ஸோ இந்த சைட்ல பெத்தேல், இந்த சைட்ல ராமா. ராமாவை பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரத்துக்கு யோசுவா கொடுத்த இடம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க. அதுல ராமா என்கிற தேசத்தை பெஞ்சமின் கோத்திரத்துக்கு கொடுத்தாங்க. ஓகே. ஸோ இது எங்க எழுதியிருக்குன்னா, இந்த ராமா பத்தி கொஞ்சம் நாங்க பார்க்கலாம். எரேமியா புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிங்க. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த ராமா என்ன இடம்னா, இது ஆண்டவர் நியாயம் செய்கிற, நீதி செய்கிற ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல ராகேலுடைய பிள்ளைகள் யாரு? பெஞ்சமின் கோத்திரம். பெஞ்சமின் யார்ட்ட பிள்ளை? ராகேல். ராகேலுக்காக தான் அவர் 14 வருஷம் வெயிட் பண்ணாரு. பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னா இதை பாருங்க. ஒருத்தன் உண்மையா லவ் பண்ணா 14 வருஷம் வெயிட் பண்ணுவான். பாவம் அவன், அந்த மனுஷன் 14 வருஷம் ராகேலுக்காக வெயிட் பண்ணி, ராகேல் நிமித்தம் யோசேப்பு, அதுக்கப்புறம் பெஞ்சமின். ஸோ அந்த பெஞ்சமின் கோத்திரம் அவங்களுக்கு ராமா என்கிற அந்த பட்டணத்தை கொடுத்தாங்க. அப்ப அங்க என்ன நடக்குது? அங்கதான் ராகேலுடைய பிள்ளைகள் அழ போறாங்க. அங்க அநியாயம் நடக்குது. ஆனா கர்த்தர் அந்த அநியாயத்தை பார்க்கிறாரு. ராமா தேசத்துல ஆண்டவர் நீதி செய்ய நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ இந்த ராமா இனத்துடைய சிம்பிள், ப்ரொஃபெட்டிக் சிம்பிள் ஆஃப் ராமா அப்படின்னா ஜஸ்டிஸ் பண்ற இடம். ராமா என்பது கர்த்தர் ப்ராமிஸ் பண்ற இடம். அப்ப தெபோரா அங்க நிக்கிறானா, ஒரு பக்கம் பெத்தேல். பெத்தேல் என்பது திறக்கப்பட்ட வானம் இருக்கிற இடம். அங்கதான் யாக்கோப்பு தூதர்கள் ஏறி இறங்குவதை கண்ணால கண்டான், தரிசனம் கண்டான். அங்க யாக்கோப்பு அந்த இடத்தை பார்த்து அவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? முதலாவது ஒரு வர்ஷிப் ஸ்தலத்தை போடுறான். முதலாவதாக கர்த்தருக்கு அவன் பலி செலுத்துறான். ஹல்லேலூயா. அந்த இடத்தை பெத்தேல் என்று அவன் பெயர் வைக்கிறான். அப்ப பாருங்க, தெபோரா ஒரு பக்கம் அவளுக்கு திறந்த வானம், ஆராதனை, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய நீதி. அவள் இந்த ரெண்டையும் சுமந்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல கர்த்தருடைய அபிஷேகம் இன்னும் அதிகரிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? திறந்த வானத்துல நீங்க தொடர்ந்து இருக்கணும். நீங்க தொடர்ந்து ஆவியில நிறைஞ்சிருக்கணும். நீங்க தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். இன்னொரு பக்கம் நீங்க ரிமெம்பர் பண்ணும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை. ஆண்டவருக்கு உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுடைய விசுவாசத்தை இழக்கக்கூடாது. அநேக நேரத்துல பிசாசு எங்களுடைய விசுவாசத்தை திருட நினைக்கிறான். எங்களுடைய சிந்தையில சந்தேகத்தை போட்டு எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக
விசுவாசத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை போட்டு எங்களுடைய விசுவாசத்தை கெடுக்க நினைக்கிறான், எங்களுடைய விசுவாசத்தை எடுக்க நினைக்கிறான். தேவனுடைய வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்போ ஒரு பக்கம் என்ன வேணும்? உங்களுடைய ஆராதனை வேணும், ஆண்டவரோட நீங்க இருக்கணும். இன்னொரு பக்கம் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆண்டவர் எனக்காக நீதி செய்வார், ஆண்டவர் எனக்காக சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஒருவேளை நான் ராகேலை போல நான் அழுது கொண்டிருக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் நீதியை செய்வார், கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் ராமா. ராமா என்கிற தேசம், பெத்தேல் என்கிற தேசம். இந்த ரெண்டும் ப்ராஃபெட்டிக் சைன்ஸ். ஒரு ப்ராஃபெட்டஸ், ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துபவள். அது மாத்திரம் கிடையாது, she is a military leader. ஒரு மிலிட்ரி, ஒரு சேனையை தன்னுடைய வார்த்தையால நடத்தின ஒரு மிலிட்ரி லீடர் தெபோராள். அவளுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய திறந்த வானம், அந்த ஆராதனை உடைய வாழ்க்கை. அது மாத்திரம் கிடையாது, அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டும் வச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினால் கர்த்தர் வெற்றியை அவ கையில கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க லைஃப்ல வெற்றி வேணுமா? கர்த்தர் உங்களுக்கு பாருங்க, பராக்குக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்துட்டாரு, சந்தேகமே இல்லை, கேள்வியே இல்லை. நான் உனக்கு ஒப்படைச்சிட்டேன்டா, உனக்கு கொடுத்துட்டேன், வெற்றியை கொடுத்துட்டேன், உன்னுடைய ஜெபத்தின் அந்த பதிலை உனக்கு கொடுத்துட்டேன். ஆனா நீ கோழையா இருந்துட்டு அதை வாங்காம இருக்கிற. உனக்காக அற்புதத்தை செய்துட்டேன், உனக்காக நீ இவ்வளவு வருஷமா ஜெபித்த ஜெபங்கள், இவ்வளவு வருஷமாய் நீ எதிர்பார்த்த விஷயங்களை நான் செஞ்சுட்டேன். ஆனா உன்னுடைய பயத்தினாலே, உனக்கு விசுவாச குறைச்சல் இருக்கிறதுனாலே உன்னால அதை வாங்க முடியல. ஆண்டவர் சொல்ற, பராக் உனக்கு நான் கொடுத்துட்டேனா? பராக் சொல்றா, தெபோரா என்னால என்ன நீ இல்லாம போக முடியாது, எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் சொல்றா, உனக்கு தகுதி இருக்கு, உன்னை நான் தேர்ந்து கொண்டேன், உன்னை இந்த விஷயத்துக்காக தேர்ந்து கொண்டேன், உன்னை தான் இந்த இதுக்காக நான் சூஸ் பண்ணேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பராக் சொல்றான், நோ, ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியம், நான் கம்ஃபர்டபுளா இருக்கணும், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றான். சொல்லாம சொல்றான். ஆனா பாருங்க, ஆண்டவர் தேடுறது ஒரு தெபோரா கூட்டத்தை. யார் எனக்காக போவார்? யார் எனக்காக யுத்தம் செய்ய போறார்? அநேக நேரத்துல பெண்களை பலவீனமான பாத்திரங்களா நாங்க நினைக்கிறோம். தேவனுடைய வசனம் எங்கேயும் சொல்லல பலவீனமானவங்க பெண்கள், அப்படி கிடையாது. ஒரே ஒரு வசனம் எங்கன்னா, பேதுரு சொல்றாரு அவங்க பலவீனமான பாத்திரம் அப்படின்னு. அந்த பாத்திரத்துக்கு வேர்டு, கிரீக் வேர்டு என்னன்னா, அவங்க பிசிக்கல் பாடி ஒரு வேலை வீக்கா இருக்கலாம், ஆனா அவங்க மைண்ட் இருக்கே, அவங்க பலம் இருக்கே, பெண்களுடைய பலம் இருக்கே. உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்துல முன்னாடிலாம் நிறைய வீரங்கினை இருந்தாங்க. தமிழ் பெண்கள்லாம் பயங்கர தைரியமானவங்க, பயங்கர அப்படியே போய் படையில போய் இறங்குறவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்கள அடக்கி, நீ அடக்க ஒடுக்கமா இருக்கணும், பேசினா அப்படின்னு பேசணும். பெண்களை பிசாசு எத்தனையோ விஷயங்களை வச்சு அடக்கி வச்சிருக்கான். ஆனா ஆண்டவர் பெண்களை எதுக்காக படிச்சார்னா, வெற்றி அடைவதற்காக படிச்சாரு, சேனையை எழுப்புவதற்காக படிச்சாரு, யுத்தம் செய்வதற்காக படிச்சாரு. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் தெபோராளை யுத்தத்துக்கு அனுப்புறாரு. தெபோராள் போய் அந்த ஜனக்கூட்டத்தை நடத்துறாள். ஆமென். அவங்க வெற்றி அடைகிறாங்க. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேல் கிராமங்கள் பாழாய் போயின. அப்ப என்ன வேணும்? தாய்மார்களே நீங்க எழும்ப வேணும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வசனம். தாய்மார்களே நீங்க எழும்பினாதான் இந்த கிராமம் செழிக்கும். தாய்மார்கள் நாங்க எழும்பினால்தான் இந்த தேசம் ரட்சிக்கப்படும். தாய்மார்கள் நாங்க எழும்பினால்தான் எங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. தெபோராள் எழும்பினாள். ஹல்லேலூயா. நீங்க எழும்பணும். உங்க குடும்பத்துக்காக நீங்க எழும்பணும். இதுதான் முதலாவது ஊழியம். எங்களுடைய குடும்பத்தை கட்டுவதுதான் முதலாவது ஊழியம்.
எங்க பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்துவதுதான் முதலாவது ஊழியம். அநேக நேரத்தில் நாங்க அதை வீக்கா பாக்குறோம். நாங்க நினைக்கிறோம் அது தேவையில்லை, அவங்க நல்லா படிச்சா போதும், அவங்களுக்கு நல்ல வேலை இருந்தா போதும், நல்ல வீடு இருந்தா போதும் நினைக்கிறோம். ஆனா அதை விட முக்கியமானது அவங்க வாழ்க்கையில கர்த்தர் இருக்கணும், அவங்க வாழ்க்கையில இயேசு இருக்கணும். அது யாருடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி? தாயுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தாய்மார்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க உருவாக்குற இந்த சந்ததி தான் நாளைக்கு உலகத்தை போய் அவங்க கலக்க போறாங்க. நிறைய பேர் எல்லாம் நான் ஊழியத்துக்கு வந்தது அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷலி எனக்கு நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய உலகத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஷாக், என்னடா இந்த ஜாஸ்மின் நல்லா சினிமா பாட்டு கேட்டுட்டு இருந்தா திடீர்னு இயேசு பாட்டு பாடிட்டு இருக்கா, இயேசு பற்றி பேசிட்டு இருக்கா, ப்ரீச் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அதெல்லாம் நாங்கள் நினைக்கலாம் அதை திடீர்னு அப்படி கிடையாது. என்னுடைய அம்மம்மா லில்லி மேரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு நன் இருந்தாங்க, ஒரு சிஸ்டராக இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டருக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க ஆசை. பாருங்க எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அந்த அழைப்பு, அம்மம்மாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க 30 வயசு வரைக்கும் சிஸ்டராக இருந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் வெக்கேஷனுக்கு போகிற டைமில் அவங்க அம்மா அவங்கள கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சு, ஐயோ அது ஒரு சோக கதை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆண்டவர் 15 வயசில் தேர்ந்தெடுத்து, பாருங்கள் 15 வயசில் ரட்சிக்கப்பட்டு அம்மா அப்போ என்னுடைய அம்மம்மா கத்தோலிக்காக இருந்தாங்க. அம்மா நம்ம பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அங்கெல்லாம் ஊரெல்லாம் அது வேற வேற மதம் மாதிரியா. நீங்கள் கத்தோலிக்கா இருந்தீங்கன்னா அந்த அல்லேலூயா கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது இருக்கும். அங்கே அடி வாங்கி ஆண்டருக்காக பைபிள் காலேஜ்க்கு போக ஆசைப்பட்டேன். நான் போக முடியாத சூழ்நிலை அப்போ சண்டே இருந்துச்சு. அப்போ அவங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டருக்காக வாழ்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டர் என்னையும் 15வது வயசுல ஆண்டர் தொட்டாரு. ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல, தீமோத்தி என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதுல போட்டிருக்கு, அந்த கிராண்ட் மதர் மூலமா அவங்க அம்மம்மா மூலமாவே அந்த விசுவாசத்தின் வித்து இருந்திருக்கு பாருங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கிறிஸ்துவின் வித்து, ஹல்லேலூயா, அது எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? ஆண்கள்லாம் பேசி தான் அந்த வித்தை கொடுக்கணும். நீங்க அப்படி கிடையாது, நீங்க அப்படி பெற்று எடுக்கிறீங்க, நீங்க உருவாக்குறீங்க, ஒரு சந்ததியை உருவாக்குறீங்க, பரிசுத்தமான ஒரு சந்ததியை நீங்க உருவாக்குறீங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த வித்தை நீங்க கரெக்டா நீங்க இது பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டர் ஸ்திரீயை பார்த்து சொல்ற வார்த்தை, அவள் உடை பலமும், எப்படி அவளுடைய உடை, அவளுடைய உடுப்பு பலமும் அலங்காரமுமா இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, நீ அலங்காரம் உள்ளவள். ஹல்லேலூயா. யூ ஆர் பியூட்டிஃபுல். வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். ஹல்லேலூயா. தேவன் படைச்ச பெண்கள் எப்படி இருக்கணும்? வருங்காலத்தை பற்றி பயப்படக்கூடாது, நாளைக்கு நடக்கிறது குறித்து பயப்படக்கூடாது, மகிழணுமா. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, she is clothed with strength and dignity, she can laugh at the future. ஃபியூச்சரை நினைச்சு பயம் இல்லை, ஃபியூச்சரை நினைச்சு அவ சிரிக்கிறாளாமா. அதுக்கப்புறம் she speaks with wisdom, ஞானத்தோட பேசுகிறாள். faithful instruction is on her tongue. அவளுடைய நாவல ஞானமான வார்த்தைகள் எப்பவுமே, உண்மை உள்ள வார்த்தைகள் எப்பவுமே இருக்குமாம். அதுக்கப்புறம் பாருங்க, her children arise and call her blessed. அவளுடைய பிள்ளைங்க எழும்பி அவளை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவார்களாம். அவளுடைய புருஷன், அதுக்கப்புறம் போட்டிருக்கு, her husband also he praises her. அவளுடைய புருஷன் கூட அவளை புகழ்றார். பெண்கள்னா இதுதான் ஆண்டவருடைய டெஃபினிஷன் ஆஃப் a woman. amen. ஸோ பெண்கள் பலவீனமான பாத்திரம் கிடையாது, அது உங்க மைண்டை விட்டு எடுத்து போட்டுருங்க. பெண்களாகிய நீங்க, தாயாராகிய நீங்க பலமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் honorable vessels. amen. நீங்க இந்த கடைசி நாட்களின் இந்த சேனைக்கு உருவாகுவதற்கு கர்த்தர் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு பார்ட்டா இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார் அவருடைய சேனையில பங்கு பெற. அதுக்கு வயசு லிமிட் கிடையாது. ஆண்டவர் தெபோரால் என்ன நினைக்கிறீங்களா? அவன் நல்ல யங்கானால அப்படி கிடையாது. அவ மிடில் ஏஜ் உமன் தான். அவங்களே ஒரு யுத்தத்துக்கு போய் யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை வச்சு பெரிய காரியம் செய்ய முடியாதா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவரால கூடும்.
ஸோ கடைசியான பாயிண்ட் நான் காமிக்கிறேன். நியாயாதிபதிகளில் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். இது மிகவும் முக்கியம், நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. எழுதியிருக்குது, கர்த்தாவே, இது தெபொராள் சொல்றாள், கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், ஆனால் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். ஹல்லேலூயா. பின்பு அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஹல்லேலூயா. முதலாவது எத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க கஷ்டப்பட்டாங்க? 20 வருஷம். தெபொராளை கொண்டு ஆண்டவர் வெற்றி கொடுத்து எத்தனை வருஷம் சமாதானத்தை கொடுத்தாரு? 40 வருஷம். கணக்கின்படி 20 வருஷம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கணும், ஆனா 40 வருஷம் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாய்மார்கள் மூலமாக நீங்க இழந்ததை, உங்க குடும்பங்கள் இழந்ததை, உங்க பிள்ளைங்க இழந்ததை ரெட்டிப்பான நன்மையாக ஆண்டவர் மீண்டும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க இழந்தது 20 வருஷமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் 40 வருஷம் 1000 தலைமுறைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்காக. நீ இழந்ததை நான் மீண்டும் கொடுக்க போகிறேன், நீ இழந்த வருஷங்களை நான் மீண்டும் கொடுக்க போகிறேன், உன்னை ஒரு சேனையை நான் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய லைஃப்ல இவ்வளவு போராட்டங்கள் வந்ததுக்கு காரணம் உன்னை ஒரு வாரியரா மாத்துவதற்கு. ஆண்டவர் ஒரு வீக் பர்சன்ட்ட அப்படி கஷ்டங்களை கொடுக்க மாட்டாரு. ஒரு வீக்கான பர்சனை பார்த்து நீ இவ்வளோ கஷ்டங்களை தாங்கு, உனக்கு இவ்வளோ அனுமதிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. எங்களால தாங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. அப்படின்னா அவர் உங்களை பெரிய ஒரு யுத்த வீரங்கனையா மாத்துவதற்கு அவர் உங்களை படைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற தெபோரா இன்னைக்கு எழும்பட்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாய்மார், அந்த தேவனுடைய அந்த ஒரு அபிஷேகம் உள்ள தாய்மார்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க யுத்தம் செய்யுங்க, குடும்பத்துக்காக யுத்தம் செய்யுங்க, சபைக்காக நில்லுங்க, சபைக்காக யுத்தம் செய்யுங்க, ஜெபத்துல யுத்தம் செய்யுங்க, ஆராதனையில யுத்தம் செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு யுத்தம் செய்யுங்க. அநேக தாய்மார்களை பார்க்கலாம். அன்னாள் அவள் யுத்தம் செய்தால், எனக்கு பிள்ளை வரல, எனக்கு ஜீவன் இல்லை, என் கற்பம் செத்து போயிருக்கு, பட் ஐ வில் ஃபைட் until life comes out of me. எனக்குள்ளாக ஜீவன் வரும் வரைக்கும், என் கண்கள் கனியை பார்க்கும் வரைக்கும் நான் யுத்தம் செய்வேன். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க அன்னால மாதிரி? எலிசபெத் அவள் யோவான் ஸ்நானகனுடைய தாய். அவள் ஆவியிலே நிறைந்தவளா இருந்தாள். மரியாளின் குரலை கேட்டதும் அவள் ஆவியில நிறைந்து, அவளுக்குள்ள இருக்கிற குழந்தை ஆவியில நிறைந்து அது துள்ளி குதிச்சதாம். ஹல்லேலூயா. ஒரு தாயாய் நீங்க ஃபைட் பண்ணணும். முதலாவது நீங்க ஜெபத்துல நீங்க ஃபைட் பண்ணணும். ரெண்டாவது ஆவியில நிறைஞ்சு ஃபைட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல பிரச்சனை வருதா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதா? உங்க லைஃப்ல, உங்க புருஷனுடைய லைஃப்ல தோல்வி வருதா? ஸ்பீக் லைஃப். ஜீவனை பேசுங்க. அன்னைக்கு நேரத்துல எல்லா சூழ்நிலைகளை பார்த்து நாங்க வாயை வச்சு சும்மா இருக்கிறது இல்ல. வாயில ஜீவன் இருக்குது, உங்க நாக்குல ஜீவன் இருக்குது. ஸ்பீக் லைஃப். உங்க பிள்ளைக்கு படிப்பு வரலையா? பேசுங்க, உனக்கு படிப்பு வரும். உனக்குள்ள கிறிஸ்து ஞானம் இருக்குன்னு பேசுங்க. உங்க புருஷ வாழ்க்கையில தோல்வி இருக்குதா? உனக்கு வெற்றி வரும்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு வெற்றி வரும்பான்னு சொல்லுங்க. உங்க லைஃப்ல பிரச்சனைகள் இருக்கா? ஆசீர்வாதம் இல்லையா? வறுமையா இருக்கா? சொல்லாதீங்க, ஐயோ என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சாபம் வறுமைன்னு சொல்லாதீங்க. உங்க லைஃப, உங்க வாயை வச்சு நீங்க உங்களை சபிக்காதீங்க. உங்க வாயை வச்சு பேசுங்க. தெபொராள் மாத்திரம் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்க்கதரிசி. உங்க வாய்க்குள்ள கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்திருக்காரு. நீங்க ஒரு வார்த்தை பேசினால் போதும், you can build and destroy. உங்க வாயில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, நாவல கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஆவியில நிறைஞ்சிருங்க. சும்மா சும்மா கண்ட உலகத்தின் விஷயத்தால உங்க மைண்டை நிறைக்காதீங்க. எஸ், உலகத்துல வாழ்றோம், உலகத்தின் விஷயங்கள் தேவைதான். அதுக்கு மேல எங்களுக்கு யார் தேவை தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும், ஆவியானவர்களுக்கு வேணும். மூன்றாவதாக மரியாளுடைய வாழ்க்கையில, அந்த தாயாருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவள் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். கர்த்தருடைய சித்தம் என்ன? ஒரு பிள்ளையை பெற்று 33வது வருஷத்துல பறி கொடுக்கிற ஒரு சித்தம். யோவான் ஸ்நானகன்
கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மரிச்சது இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? தாய்மார்களுக்கு தெரியும். அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவரே, எனக்கு புரியல, உங்களுடைய சித்தம் புரியல, பட் ஐ சரண்டர். மரியாளுடைய லைஃப்ல தான் பார்க்க முடியும், தன்னையே சரண்டர் பண்ணா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மோசே பிறந்த நாட்கள்ல குழந்தைங்களை கொன்றாங்க. ஆனா மோசேயுடைய தாய் தன்னுடைய குழந்தையை பாதுகாத்து கொண்டார். ஒரு தாயாக நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறது பிசிக்கலா மாத்திரம் கிடையாது, ஜெபத்தினால நீங்க பாதுகாக்க வேண்டும். உங்க பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. உங்க ஹஸ்பண்ட்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. உங்க சபைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. உங்க வேலை ஸ்தலத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. நீங்க பாதுகாக்கிறவங்க. மோசேயுடைய தாய் யோகேபத், அவள் 3 மாசமா அந்த குழந்தையை வச்சு பாதுகாத்தாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணா? ஓகே, என்னால இதுக்கு மேல முடியல, ஆண்டவர் உங்க சித்தத்துக்கு நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. சோ இந்த நாட்கள்ல நான் உங்களை பிளஸ் பண்றேன். நீங்க ஒரு தெபோராலாய் மாற வேணும். நீங்க ஒரு மரியாளாவை எழும்ப வேணும். நீங்க ஒரு எலிசபெத்தா எழும்ப வேணும். நீங்க ஒரு யோகேபேத்தா எழும்ப வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பாரு. ஆமென்.